வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரீடிங் என் சுவாச காற்றை லவ் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரே பைல் தான் வச்சிருக்கேன். இதுல வர ரீடிங்கை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுவேன். சரியா? இது பொருந்துறவங்களை பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு பொருந்தலைன்னா இது இன்னொருவருக்கு பொருந்தலாம். சரியா? ஸோ தவிர்க்க பாருங்க பொருந்தலைன்னா. ஓகேவா? நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், சொல்லாத காதல். இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்க வந்திருக்கீங்கன்னா இது வரைக்கும் லவ் ரீடிங் தான் பார்க்க வந்திருக்கீங்க. பட் அந்த பர்சன் கிட்ட ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ரெசனேட் ஆகுது. சொல்லாத காதல் ஒன்று உங்கள் இருவருக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளேயும் அந்த காதல் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது. பட் ரெண்டு பேரும் சொல்லிக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பழகிறதெல்லாம் ஒரு லவர்ஸ் மாதிரி தான் நீங்கள் ரெண்டு பேரும் பழகுவீங்க. ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. பேசாத விஷயங்கள்னா எதுவுமே கிடையாது. எல்லாத்த பற்றியும் பேசி விவாதம் செய்யக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஒளிவு மறைவுங்கிறதும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வரல. ஸோ மனதளவில் ஒரு நெருக்கம் இருந்திருக்கலாம். உங்களை பற்றி அவருக்கும் அவரை பற்றி உங்களுக்கும், நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், ஒரு புரிதல்ங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது கார்ட்ஸு. பசுமையான காதல். ஓகே, பட் இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் மாதிரி காட்டல. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ரீடிங் எடுக்கிறீங்கன்னா உங்களோட காதலரோ இல்லை காதலி கூடயோ நீங்கள் இன்னும் கான்டாக்டில் தான் இருக்கீங்க. பட் அது ரொம்ப அந்யோன்யமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அந்த அளவுக்கு அந்யோன்யம் கிடையாது. இது கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். சரியா? ஸோ அவங்களுக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்குன்னா அதை அவங்க தெரியப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இருக்குது, ஆனால் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இடைவெளி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இடைவெளி இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். பட் மனசுக்குள்ளே அந்த காதல் நல்லாவே இருக்குது. ஓகே, அந்த காதலுக்கான ஃபீல் நல்லா இருக்குது. கனவுகள் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு கனவுகள், வேறு வேறு லட்சியங்கள் இருக்கலாம். அது நோக்கி தான் ஓடிட்டு இருக்கீங்க. எஸ், எனக்கான ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் தனித்தனியாக ஓடிட்டு இருக்கீங்க. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓடிட்டு இருக்கீங்க. குட், வெரி குட். கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட சிந்தனைகள் மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் அது செயல்படுத்துகிற விதம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு லட்சியத்துக்காக போகிறேன், என்னை நீ தொல்லை பண்ணாத, உன்னை நான் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பாக போயிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு உங்களுக்கான விஷயங்கள். சில விஷயங்கள் மட்டும்தான் ஒத்து போகாமல் இருக்கலாம். எஸ், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சில விஷயங்களை உங்களோட பர்சன், நீங்கள் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், இதை பார்த்துட்ருக்க உங்களோட பர்சன் இப்போ தலையில் தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. எஸ், தூக்க முடியாத அளவுக்கு சுமைகளை சுமந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. பல நாட்கள், பல வருடங்களாக கூட இருக்கலாம். ஒரு விஷயத்துலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது முழுமையாக விடுதலை ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, அவங்க விடுதலை ஆகணும்னு நினைக்கிறாங்க, பட் அதுலேருந்து அவங்களால வெளியில் வர முடியல. திரும்ப திரும்ப எங்கேயோ போய் லாக் ஆகுற மாதிரி இருக்குது. இந்த அபிமன்யு சக்கர வியோகத்தில் போய் மாட்டிட்டு வரலாம் வரலாம் வரலான்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் வர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு ட்ராப் மாட்டிக்கிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கலாம். பல வருடங்களாக இவங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அது முடியலங்கிற பட்சத்தில் உடல்நலை குறைவு, பொருளாதார சிக்கல், ஒர்க்லோட் அதிகமாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரியில் எதுலையாவது ஒருத்தர் ஒன்லையாவது இருப்பீங்க. நீங்களும் சரி, உங்களோட பர்சனும் சரி. சில பேருக்கு இது ரொம்ப காமனாக 3மே இருக்கலாம். உங்களுக்கும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், உங்களோட பர்சனுக்கும் இருக்கலாம், உடல்நல குறைவு உங்கள் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ உறவு சிக்கல் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் மாதிரி கார்ட்ஸ் வரல. ஸோ ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் இருக்கீங்க, ஆனால் நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. ஒரு மன இறுக்கம், மன உளைச்சல், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. பட் சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோம்ல, அந்த ஆசைப்படுற எந்த விஷயங்களும் நடக்கவே மாட்டேங்குது. காலம் மட்டும் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு மனக்குமரல்கள் உங்களோட நபருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நாட்கள் போயிடுச்சு, வருடங்கள் போயிடுச்சு, பட் எண்ணியது எதுவுமே ஈடேறல அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சரியாக வருமா, நான் மறுபடியும் அவங்கள பார்ப்பேனா, அவங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க மனசில் உங்களோட காதல் ரொம்ப 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 பசுமையாக இருக்குது. உங்களை பற்றி எந்த ஒரு தவறான எண்ணமும் கிடையாது. உங்களை பற்றி ரொம்ப ரொம்ப உயர்வான எண்ணங்கள் தான் அவங்க மனசில் இருக்குது. ஸோ அது ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிறாங்க உங்களோட காதல், நீங்கள் சொல்லாத காதல். எஸ், இதை படிக்கும்போது மறுபடியும் அதான் வருது. ஸோ சொல்லாத காதல், நீங்கள் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். பட் உங்களோட லவ் ஒன்று இருக்குது. நீங்கள் சப்போஸ் பிரிஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் இடைவெளி உங்களுக்குள்ளே இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஏன் இந்த பிரிவு, எதுக்கு, நம்ம சேர முடியும்னா சேரலாம். ஸோ இது காதலர்களாக மாற போகணும். எஸ், ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து அடுத்த லவ்
ஜோனுக்கு போகணுன்னா அது நீங்கள் தான் சொல்லி புரிய வச்சுக்கணும். ஸோ உங்களுக்குள்ள அந்த இடைவெளி வேண்டாம். ஏன்னா 2 மனசுக்குள்ளேயுமே ஒரு அன்பு இருக்குது, ஒரு நெருக்கம் இருக்குது, அந்த பசுமை அப்படியே தான் இருக்குது. சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த சக்கர வியூகம்னு ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வரதான் பார்க்குறாங்க. பிரச்சனைங்கிறது உறவு சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், உடல் நலம் சார்ந்தும் இருக்கலாம். சரியா? ஸோ அதுலேருந்து வரணும்னு பார்க்குறாங்க. பட் வர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் அவங்க கூட இருந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் பண்ணலாம். பட் இவங்க இவங்களுக்கான ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே யாரையும் வர விட மாட்டேங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு ஜோனுக்கு மேலே போக முடியல. எஸ் இங்கே இரு, இதுதான் உன்னோட இடம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அவங்களோட கனவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எஸ் அந்த கனவுகளை அவங்க அடைவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அடைவாங்க. இவங்க அந்த மாதிரியான ஒரு திறன் படைத்தவங்க. அவங்களுக்கான ஒரு விஷயங்களை அவங்களே தேடி மேக்னெட் மாதிரி ஈர்த்துக்கக்கூடிய பர்சன். சரியா? ஸோ இது நல்லா இருக்கு, இந்த லவ் நல்லா இருக்கு. பட் இப்போ இதில் பிரிவும் கொஞ்சம் இருக்கு. அதான் சொன்னேன், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அளவுக்கு பிரிவு இல்லை. உங்களை பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, முகம் கொடுத்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் அந்த பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு எல்லையை தாண்டி போகாது. அந்த எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் அவங்கக்கிட்ட பேச முடியும். அந்த மாதிரி தான் அவங்க உங்களை வச்சுருக்காங்க. அதுக்காக உங்களை அவங்க வெறுக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக வெறுக்கல. உங்களுக்கு உண்டான அந்த உரையாடல், அந்த ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்திருக்குல்ல, ஒரு அழகாக ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயங்கள் 2 பேரும் காதலை சொல்லிக்கிட்ட மாதிரி இல்லை. சரியா? ஸோ உங்களோட பசுமையான காதலை அந்த நீங்கள் கலந்து உரையாடல்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்க ரொம்ப பத்திரமா பொக்கிஷமாக வச்சிட்ருக்காங்க. பட் ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன்ல, அந்த வியூகத்தை உடைச்சிட்டு சில விஷயங்களெல்லாம் பிரேக் பண்ணிட்டு வந்தால் தான் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் சேர்ற மாதிரி கார்ட்ஸ் வரல. சரியா? ஸோ இந்த காதல் என் சுவாச காற்றையில் சேர்ற மாதிரியான கார்ட்ஸ் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் வரல. அதே நேரம் அந்த நபர், நீங்கள் இப்போ ஒருத்தரை மனசில் நினச்சி பார்த்துட்ருக்கீங்களா, அந்த நபரோட மனசில் பசுமையான காதல், உங்களை பற்றின நினைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக அழகாக அற்புதமாக இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு சேரணும், இல்லை என்னோட காதலை நான் சொல்லணும், என்னோட சிச்சுவேஷன் இவங்களுக்கு புரிய வைக்கணும், நான் உங்களுக்கு பேக் போனாக இருப்பேன், எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட இன்னர் வாய்ஸ் அதை கேளுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி பதிலை நீங்களே கேட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கே கிடைக்கும். சரியா? ஸோ ரீடிங் பார்க்குறோம், ஓகே, பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துது, எப்படி ஆன்சர் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு தெரியலனா பேசாமல் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடுங்க. அதுவே உங்களை அழகாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். இல்லை எனக்கு பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் கிட்ட கேளுங்க, அதுவும் உங்களை அழகாக கைட் பண்ணும். இல்லைப்பா எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், யாரோட ஹெல்ப்பாக அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப அழகான காதல். சரியா? ஸோ அந்த காதலை நீங்கள் தான் வழி நடத்தி எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இந்த பர்சன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, இல்லை என்னை பிளாக்கே பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டெலிபதி கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஸோ இவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்க. அவங்க மனசில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நினச்சா, எஸ் நேர்மறையாக நினச்சா அது அவங்களுக்கு புரியும், அந்த வைப்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் முயற்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரியா? எஸ், டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். சப்போஸ் இந்த காதல் இருக்குது, இழுபறியாக இருக்குது, இதை விட்டுட்டு விலகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களை இந்த பிரபஞ்சம் இதை விட்டு விலகாத, இந்த காதல் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இதற்கு ஒரு சில நூல்கள், எஸ் நூலளவு இதுக்கு இன்னும் உயிர் இருக்குது. ஸோ நீ முயற்சித்து பாரு, இதை மறுபடியும் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறி கொடுத்துருக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். இது ஒரு பொதுவான கணிப்பு தான். சரியா? ஸோ பொருந்தவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுடுங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், சப்போஸ் இது உங்களுக்கு பக்காவாக பொருந்துது அப்படின்னா நீங்களே மெடிடேஷன் பண்ணுங்கள், உட்காருங்க, டெலிபதி பண்ணுங்க, ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரியா? இதை மேற்கொண்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு தெளிவு யாருக்கிட்டையுமே கேட்க வேணாம். எஸ், யாருக்கிட்டையுமே கேட்க வேணாம். உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க, அதை அழகாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போகும். சரியா? தேங்க்யூ, பாய், ஹாவ் எ கிரேட் டே.